வணக்கம். ஜிஎஸ்கே இந்தியா நியூஸில் உங்களை வரவேற்கிறோம். நான் தான் உங்க கூட அனுராதா. இப்ப நாம போவோம் செய்திகளுக்கு. இந்த நேரத்தின் ஹெட்லைன்ஸ பார்க்கலாம். ஜிஎஸ்கே இந்தியாவின் சேல்ஸ் ஃபோர்ஸ் இப்ப சேல்ஸின் புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க. ஜிஎஸ்கே தன்னுடைய சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு இன்சென்டிவை தருவதை பாக்கி கம்பெனிகளை விட முன்னிலையில இருக்கு. கடந்த மாதம் 100க்கும் அதிகமானவர்கள் ரெக்கார்ட் அளவுல சேல் பண்ணி நிறைய இன்சென்டிவ் பெற்றிருக்காங்க. மேலே நம்முடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் ப்ரோக்ராம்ல நாங்க உங்களுக்கு ஜிஎஸ்கேயின் புதிய ப்ராடக்ட் லான்ச்சஸ் பத்தி சொல்ல போறோம். ஆனா இப்போது நாம இந்த நேரத்தின் பிரேக்கிங் நியூஸ பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறோம் இந்த நேரத்தின் மிகப்பெரிய செய்தியை. கேபிசி அதாவது கோன் பனேகா சாம்பியன் 2012 மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ஜிஎஸ்கே இப்ப கொண்டு வந்திருக்கு கோன் பனேகா சாம்பியன் 2013. இதுல நீங்க முன்னே ஒப்பிடும்போது மிக அதிக இன்சென்டிவை பெற முடியும். கேபிசி 2013 புத்தம் புதிது, முன்னை விட இம்ப்ரூவ்ட். கம்பெனி விரும்புது நீங்க நிறைய ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறை வெற்றி பெறும் போதும் நீங்க பெறணும் பரிசுகளை. நாம நம்முடைய நாடு அல்லது உலகத்துல யாராவது வெற்றி பெறும்போது அவங்களுடைய வெற்றியை பார்த்து உத்வேகம் பெறாம இருக்கவே மாட்டோம். ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விளையாட்டு மைதானத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ, நிறைய ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் சாம்பியன் சொல்லுவோம். நண்பர்களே, சாம்பியனாக யார்தான் விரும்ப மாட்டாங்க? சாம்பியன் ஆவதற்கு முதலில் தேவை மன உறுதி, அதைவிட அதிகமாக தேவை முன்னே செல்வதற்கான உத்வேகம். ஆகவே நண்பர்களே, ஜிஎஸ்கேல கேபிசி மூலமாக நீங்க ஆக முடியும் சாம்பியன். நீங்க சம்பாதிக்கலாம் டபுள் இன்சென்டிவ். இதுக்காக உங்ககிட்ட இருக்கு எல்லாமே: சரியான சூழ்நிலை, கம்பெனியின் சப்போர்ட் மற்றும் உங்களுக்கு தேவையான பிராண்ட் பவர். ஆனா அதை விட அவசியமானது, நீங்க சாம்பியன் ஆவதற்கு நீங்க என்ன செய்யணும்? நாங்க அதை உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க அதனால சாம்பியன் ஆகலாம், பெறலாம் டபுள் இன்சென்டிவ். கேபிசியை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய ஸ்டூடியோல வந்திருக்காரு ஜிஎஸ்கேவின் மிஸ்டர் சமர் சேத். சமர், உங்களை நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி அனுராதா. சமர், முதல்ல நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறது கேபிசி 2013 என்ன, அதை இம்ப்ரூவ் பண்ண ஐடியா எங்கேருந்து வந்தது? அனுராதா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கேபிசி 2012க்கு அப்புறம் நாங்கள் நிறைய பேர்த்தோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதோட அடிப்படையில் நாங்கள் இதை இன்னமும் புத்துணர்ச்சியோட புதுமையாக்கியிருக்கோம். என்னை பொறுத்தவரை ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா கொஞ்சம் இன்சென்டிவ் அதிகரிக்கணும். டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணால் நமக்கு இன்சென்டிவ்ஸும் அதிகமாக கிடைக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் கேபிசி ப்ரோக்ராமில் ஏசி அல்லது டிஎல்எஸ் பெர்மனன்ட் பேராமீட்டரில் இருக்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்து நாங்கள் February 1 கேபிசி 2013 லான்ச் பண்ணுறோம். இதில் புதிய ரூல்ஸ் இருக்குது. இன்சென்டிவ்ஸ் கேபிசி 2011 ஒப்பிடும்போது டபுளாக இருக்குது. போன வருஷத்தை விட அதிக ஸ்லாப், அப்புறம் அதிக இன்சென்டிவ்ஸ் இருக்குது. சமர், நாம எப்பவும் இன்சென்டிவ்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, 2013 அதாவது இந்த கேபிசில நீங்க என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க? இங்க பாருங்க அனுராதா, ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். மாதத்துக்கு 1900 ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கேபிசி 2013 3750 ரூபாய் வரை உங்களால சம்பாதிக்க முடியும். நண்பர்களே, எந்த ஒரு கேம்லயும் நீங்க சாம்பியன் ஆகணும்னா முதல்ல அவசியமான விஷயம் அந்த கேம்ஸோட ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப சமர் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேபிசி 2013 எல்லா ரூல்கள் பத்தியும். பாருங்க அனுராதா, புதிய சீசனில் கேபிசியில் புதிய ரூல்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் டார்கெட்ஸ் கொடுக்கப்படும். இதை முழுமை செய்கிறதுனால நீங்கள் சாம்பியன்ஸ் ஆக முடியும். இதில் முதலாவது ரூலு வேல்யூ சேல்ஸ் டார்கெட் அட் பிடிஆர். ரெண்டாவது புதிய ரூலு P1 ஈசி அல்லது டிஎல்எஸ் டார்கெட். மூணாவது ரூலு D1 டிஸ்ட்ரிபியூஷன் டார்கெட் ஃபோக்கஸ் பிராண்ட் 1க்காக. நான்காவது ரூலு D2 டிஸ்ட்ரிபியூஷன் டார்கெட் ஃபோக்கஸ் பிராண்ட் 2க்காக. அஞ்சாவது ரூலு D3 டிஸ்ட்ரிபியூஷன் டார்கெட் ஃபோக்கஸ் பிராண்ட் 3க்காக. ஆகவே நண்பர்களை பாத்தீங்களா, கேபிசி 2013 புதிய ரூல்ஸ். நாங்க நம்புறோம் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. இதுல உங்களுக்கு புதிய பாராமீட்டர் P1 கொடுக்கப்படும். இது உங்க முன்னாடி ஒரு புதிய டார்கெட்டாக இருக்கும். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி பெற அதிக வாய்ப்பு. நண்பர்களே, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க வேல்யூ டார்கெட்டில் உங்களுக்கு எத்தனை இன்சென்டிவ் கிடைக்கும்னு. சமர், சொல்லுங்க, நான் சொல்றது சரியா? கேபிசி 2013 நிறைய நன்மைகள் இருக்கு, நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க அனுராதா. இந்த முறை உங்களுக்கு வேல்யூ டார்கெட்ல 100க்கு அப்புறம் 105% வரைக்கும் மட்டும் இன்சென்டிவ் கிடைக்காது. இந்த முறை 105%க்கு மேல 110% வரையும் போக முடியும்.
105% அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு சதவீதத்துக்கும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அப்புறம் 110%க்கு 100% டபுள் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நாம பார்க்கலாம் கேபிசி 2013 உங்களுக்கு எத்தனை நன்மை கிடைச்சது, இப்ப கேபிசி 2013 உங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்னு. கேபிசி 2012 உங்களுக்கு 100%க்கு 775 ரூபாய் கிடைச்சது. அப்புறம் 105%க்கு 925 ரூபாய் கிடைச்சது. ஆனால் கேபிசி 2013 உங்களுக்கு இது அதிகரித்து 1000 ரூபாய் அப்புறம் 1200 ரூபாய் இருக்கு. அப்புறம் இதை போலவே 106%க்கு 1350 ரூபாயும், 107%க்கு 1500 ரூபாயும், 108%க்கு 1650 ரூபாயும், 109%க்கு 1800 ரூபாயும், அப்புறம் 110%க்கு 2000 ரூபாயும், அதாவது 100% இன்சென்டிவ் உங்களுக்கு டபுள். அப்புறம் போன வருஷம் நீங்க 925 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல இப்போ இந்த வருஷம் 2000 ரூபாய் வரை உங்களால சம்பாதிக்க முடியும். ஆஹா பிரமாத சமர், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இத கேட்டதும் நம்முடைய சேல்ஸ்மேனுக்கிடையே மகிழ்ச்சியினால பொங்கி பாயும் அப்படின்னு. அப்புறம் நான் உங்களுக்கு இதையும் சொல்ல விரும்புகிறேன், ரூல்ஸோட அடிப்படையில் உங்களுக்கு இன்சென்டிவும் கிடைக்கும். இந்த வருஷம் புதிய பேராமீட்டர் டார்கெட் P1 பற்றி பேசணும்னா, அதாவது ஈசி அல்லது டிஎல்எஸ்க்காக இருக்கு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டார்கெட்டை பற்றி பேசணும்னா, அதாவது D1, D2, D3 இருக்கு. 3 ஃபோக்கஸ் பிராண்ட் மேலேயும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சமர், உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன், டிஎல்எஸ் என்றால் என்ன? மார்க்கெட்ல வேலை பண்ணும்போது இந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றது? இங்க பாருங்க, டிஎல்எஸோட அர்த்தம் டோட்டல் லைன் ஷாட். நீங்க மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ அவுட்லெட்டுக்கு நீங்க அனுப்புற SKU அவ்வளோக்கு அவ்வளோ லைன்ஸ் அதிகரிச்சிடும். அப்புறம் எல்லா மாசத்துலயும் நீங்க அனுப்புன அந்த SKU இருக்கு, அதோடைய சம் டோட்டல் உங்களுடைய டிஎல்எஸ் அச்சீவ்மெண்ட் ஆகிடும். வாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ஒரு மாதத்தில் 25 நாள் மார்க்கெட்டு போகிறீங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் 20 ப்ரொடக்டிவ் கால் பண்ணுறீங்க. அப்புறம் ஒவ்வொரு கால்லையும் நீங்கள் 10 SKU அல்லது லைன் பில் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய மாதத்தோட டிஎல்எஸ் 5000 ஆயிரும். பார்த்தீங்களா இப்போ டிஎல்எஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது டிஎல்எஸ் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு. ஒன்று அட்டெண்டன்ஸ், ரெண்டாவது டெய்லி ப்ரொடக்டிவிட்டி, மூணாவது SKU build in each call. ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் ஃபோக்கஸ் நகர்ந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டிஎல்எஸ் கீழே விழுந்துடும். அப்புறம் இந்த விஷயத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிச்சதுன்னா உங்களுடைய டிஎல்எஸ் அதிகரிக்கும். சரி சமர், டிஎல்எஸ் பத்தி நல்லா புரிய வச்சுட்டீங்க. இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, D1, D2, D3 அப்புறம் P1ல எத்தனை இன்சென்டிவ் கிடைக்கும்? புதிய பேராமீட்டர் P1ல உங்களுக்கு 700 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் D1, D2, D3ல உங்களுக்கு போன வருஷம் 325 ரூபாய் ஒவ்வொரு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த வருஷம் அதை அதிகரிச்சு 350 ரூபாய் ஆயிருக்கு. இது போலவே போன வருஷம் 975 ரூபாய் வரை உங்களால சம்பாதிக்க முடிஞ்சது. அந்த இடத்துல இப்போ 1750 ரூபாய் வரை உங்களால சம்பாதிக்க முடியும். அப்போ வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு. உங்களுடைய வேல்யூ டார்கெட்ல 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். உங்களுடைய பாக்கி டார்கெட்ல 1750 ரூபாய் சம்பாதிக்க முடியும். போன வருஷம் நீங்க 1900 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல இந்த வருஷம் நீங்க 3750 ரூபாய் வரை உங்களால சம்பாதிக்க முடியும். அப்ப இது கேபிசியோட டபுள் தானே? உண்மையில சமர், இது டபுள் தமால் தான். சரி வாங்க, இப்ப நாங்க உங்களுக்கு காட்ட போறோம் கேபிசி 2013 முழுமையாக. வணக்கம். ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் எதுக்கு வேலை செய்கிறாருன்னா ஒரு நல்ல இன்சென்டிவ் சம்பாதிக்கிறதுக்கு. GSK கம்பெனி எப்போதும் நம்புது, ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் ரொம்ப உழைக்கிறாங்க, உழைப்பின் அடிப்படையில் ரிசல்ட்டை கொண்டு வராங்க. அவங்களுக்கு எப்போதும் ரிவார்டும் நல்ல இன்சென்டிவையும் கொடுக்கணும். நாங்கள் எப்போவுமே இதையே நினைக்கிறோம். நாங்கள் 2013 உங்களுக்காக ஒரு புதிய கேபிசி இன்சென்டிவை லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் 2 மெயின் பிளாட்ஃபார்ம் இருக்கு. முதலாவது, சேல்ஸ்மேன் அதிகமாக growth கொண்டாடணும். அப்புறம் growth கொண்டாடுறதுக்கு அதிகமாக உழைக்கணும்.
அதிக வேல்யூ growth கொண்டாடுறவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு அதிக இன்சென்டிவை கொடுப்போம். நீங்கள் இந்த கேபிசி இன்சென்டிவை பற்றி உங்கள் டிஎஸ்சி அப்புறம் ஏஎஸ்எம்கிட்ட கேட்டிருப்பீங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எந்த சேல்ஸ்மேன் வேல்யூ growthல ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல் 2 டைம்ஸ் இருக்குது கம்பேர் டு தோஸ் who only achieve the target. அதாவது போன வருஷம் 2 ஃபோக்கஸ் பிராண்ட் இருந்தது, இப்போ அது அதிகரித்து 3 ஃபோக்கஸ் பிராண்டாக ஆக்கியிருக்கோம். இதோட அர்த்தம், நீங்கள் ஒருவேளை இன்னொரு ஃபோக்கஸ் பிராண்ட் மேலே வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, அதோட எஃபெக்டிவ் கவரேஜ் வேல்யூவை டெலிவர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏர்னிங் பொட்டென்ஷியல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் சேர்த்து என்னுடைய என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஜிஎஸ்கே இன்சென்டிவ் பிளான் சேல்ஸ்மேனுக்காக எந்த ஒரு கம்பெனி கூடயும் ஒப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் நம்புகிறேன் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதனால் மோட்டிவேட் ஆகி நீங்கள் இதோட அருமையாக செய்வீங்க. அப்புறம் மார்க்கெட்டில் போய் புது புது வேல்யூ growth-ஐயும் கொண்டாடுவீங்க. அதிக புதிய பிராண்டையும், அதாவது D1 D2 D3 இன்சென்டிவ் இருக்கு, அதை மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி. உங்கள் எல்லார்கிட்டையும் பேசும் இந்த வாய்ப்பை ரொம்ப அருமையான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் பெட்டர் க்ரோத்ஸ் அப்புறம் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வெரி ஹை. அப்புறம் நாங்கள் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் பெஸ்ட் டேலண்ட் எதிர்பார்க்குறோம், கண்டறிய விரும்புகிறோம். உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்போ 2013 நீங்கள் கேபிசி ப்ரோக்ராம் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். 101% வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். டார்கெட்ஸ் கொடுத்த போது நீங்கள் 110% ரீச் பண்ணால் உங்களுக்கு 100% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்கே அந்த பாதையில் நல்ல செயலை செய்யுது. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விட்டுவிட ஆசை, ஆர்குழலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து